அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்ச நேரம் டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சு நம்மளோட பாதி டே போயிடுது. மீதி டே புள்ள குட்டிகளை வளர்க்குறதுக்கே போயிடுது. நமக்குன்னு எப்போ தான் ஒரு டைம் கிடைக்குன்னு தெரியலை. கிடைக்கும், வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டையை அவிச்சிட்டு இந்த அடுப்பில் ஒலை வச்சுருக்கேன். சும்மா தக்காளி சம்மா மாதிரி கிண்டிட்டு சாப்பாடு பரட்டி சாப்பிடுவோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 6-7 தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். காரமாக செஞ்சால் நல்லா இருக்கும்ல, அதனால தான். இதுக்கு ஒரே ஒரு அப்பளம் அவிச்ச முட்டை இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன், தக்காளி வெந்துடும். இப்போ இருக்கிற தக்காளி வேகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியாவது வேக வச்சிடணும். கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால பார்த்துட்டு மிளகாப்பொடி போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதில் காரம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், தாறு மாதிரி தக்காளி சோறு சூப்பராக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சிட்டேன். அதை வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அந்த காடை முட்டை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே பெரிய முட்டை உரிப்போம்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே முட்டையும் தக்காளி சாம்பலில் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், பார்க்கவே எப்படி இருக்குல்ல. உங்களுக்கு சாப்பிட முன் தோணுதா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மல் நம்ம தக்காளி சம்பா தான், பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஒரே ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு சூப்பராக நம்ம லஞ்சை முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்ல, நானும் கம்பேக் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். எங்கிட்டு பேக் ஆகிட்டே தான் இருக்கேனே தவிர கம்பேக் ஆகலை.